இந்த நாளிலே சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் என்கிற தலைப்பில் யாக்கோபின் வாழ்வில் உண்டான ஒரு சூரிய அஸ்தமனத்தை, ஒரு சூரிய உதயத்தை குறித்து நாம் நமக்கு பிரயோஜனம் உண்டாக தியானிக்க இருக்கின்றோம். ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, 28வது அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அல்லேலூயா. யாக்கோபின் வாழ்வில் ஒரு நாள் அவன் திடீரென்று அவன் வீட்டை விட்டு புறப்பட்டு மாமனார் வீட்டுக்கு நேராய் பயணம் செய்த அன்று இரவு அங்கே அந்த சூரியன் அஸ்தமித்ததை பைபிள் பதிவு செய்கிறது. அடுத்தது அவனுடைய வாழ்விலே ஆதியாம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரியன் உதயமாயிற்று என்பது அந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூரிய அஸ்தமனத்தை பற்றின பதிவுக்கும் சூரிய உதயத்தை பற்றின பதிவுக்கும் இடைப்பட்ட காலம் சுமார் 20 ஆண்டுகள். அல்லேலூயா. இந்த 20 ஆண்டுகள் யாக்கோபின் வாழ்வில் ஒரு இரவு போன்றது, ஒரு ராக்காலம் போன்றது. ஆனால் 20 வருஷங்களில் எத்தனையோ முறை சூரியன் அஸ்தமித்தும் சூரியன் உதயமாகியும் இருந்திருக்கிறது. ஆனால் பைபிளில் இந்த ரெண்டும் குறிப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கூட பல வேளைகளில் இப்படிப்பட்ட சூரிய அஸ்தமனங்களும் சூரிய உதயங்களும் உண்டு என்பதை பைபிள் நமக்கு பல நிலைகளில் சொல்லுகிறது. இந்த யாக்கோபின் வாழ்வின் சில விஷயங்களை நாம் தியானிக்கையிலே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவருடைய வாழ்விலே இந்த சூரிய அஸ்தமனத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே முதலாவது ஒரு இரவு, அவருடைய 20 ஆண்டுகள் ராக்காலத்துக்கு ஒரு இரவு ஒரு சாம்பிள் போல முதலாவது அவருக்கு காட்டப்பட்டது. அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 28:11 நான் ஏற்கனவே வாசித்தேன். ராத்திரி ஆகிவிட்டது, சூரியன் அஸ்தமித்து விட்டது, இனி பிரயாணம் பண்ண வெளிச்சம் இல்லை. ஆகவே அவர் அங்கே ராத்தங்கி ஒரு கல்லை எடுத்து தலையணைக்கு வைத்து கொண்டு அப்படியே படுத்து நித்திரை செய்தார். அன்று படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும் பொழுது அன்று இரவு அவருக்கு நடந்த ஒரு பெரிய காரியம் 28:12 சொல்லுகிறது, அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் என்று சொல்லி இருக்கிறது. 16ஆம் வசனத்தில் படிக்கிறோம், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், நான் இதை அறியாதிருந்தேன் என்றான். அல்லேலூயா. அப்போ அவன் படுத்துக்கொண்டான், அப்புறம் நித்திரை தெளிந்து எழுந்தான். ஒரு இரவு முடிந்தது. அந்த ஒரு இரவு அவனுக்கு வாழ்வில் நடந்த ஒரு பெரிய விஷயம். தேவனிடத்திலிருந்து ஒரு சொப்பனம் அவனுக்கு காட்டப்பட்டது. அந்த சொப்பனம் அடுத்து அவனுடைய 20 ஆண்டு வாழ்க்கை குறித்ததாக இருந்தது. அவனுடைய அந்த தொடர் ராக்காலத்தை குறித்த விஷயங்கள் அதில் இருந்தது. அவனுடைய முழு வாழ்நாள் காலத்தை பற்றின விஷயங்களும் அதில் இருந்தது. அப்போ கர்த்தர் தம்முடைய பக்தன் ஒருவன் நெருக்கத்தின் வழி செல்ல போகிறான், கஷ்டத்தின் வழி கடந்து போக போகிறான் என்பதை அறியும் பொழுதே பல வேளைகளில் முன்னரே ஆலோசனை வழங்குகிறவராக, முன்னரே சில எச்சரிப்புகள் கொடுக்கிறவராக, முன்னரே சில தைரியமான வாக்குத்தத்தங்களையும் தைரியமூட்டுகின்ற வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கிறவராகவும் செயல்படுகிறார். அதுதான் யாக்கோபுக்கு நடந்தது. யாக்கோபு முன்பின் அறியாத, இதுவரை அனுபவித்திராத பல சூழ்நிலைகளில் வழி இனி அடுத்த 20 ஆண்டுகள் அவன் பயணப்பட போகிறான். அதற்கு ஆண்டவர் அவனோடு பேசுகிற ஒரு காரியம்தான் அந்த சொப்பனம்.
சொப்பனத்தை சுருக்கமாக சொன்னால், ஒரு ஏணி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவளுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். அல்லேலூயா. ஒரு ஏணி எப்பொழுதும் அது உயர்வை காட்டுகிறது தான் ஏணி. யாக்கோபு அண்ணன் விஷயத்தில் உயர்ந்து வந்தான், அப்பா ஆசீர்வாதத்தை பெற்று உயர்ந்து வந்தான். அன்றைக்கு ராத்திரி தான் இப்படி தரையிலே கிடக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது. ஆனால் அவனுக்கு மறுபடியும் சொப்பனத்தில் ஏணி காட்டப்பட்டது. உன் ஏணி முடிந்து போகவில்லை, இனிதான் உனக்கு பெரிய ஏணியே இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு ஊக்கமளிக்கும் வண்ணமாக அந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதோடு கூட அந்த ஏணியிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தார்கள். அந்த இடத்தில் அவனுடைய தனிமை மாற்றப்பட்டது. எப்பொழுதும் அந்த சொப்பனத்தில் தொடங்கின அந்த கிரியை அவன் திரும்ப வரும்பொழுது கூட மக்னாயிமிலே தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய அந்த 20 ஆண்டு உழைப்பின் காலகட்டத்திலும் தேவதூதன் தரிசனமாகி இந்த உழைப்பை பற்றி பேசினான், இங்கிருந்து புறப்படுவதை பற்றி பேசினான் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தேவதூதர்களுடைய பணிவிடை அவனுக்கு அன்றைக்கே ஆரம்பமானதை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஏணியின் மேல் நின்று அவனோடு கூட திட்டமாக பேசினார். அல்லேலூயா. அவர் பேசின வார்த்தைகளில் ஒன்று, நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொன்னார். உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகும் என்று சொன்னார். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய் என்று சொன்னார். உனக்குள் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, இந்த 20 ஆண்டு காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளை நமக்கு கிடைக்கிற சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவைகளை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். சில வேளை நமக்கு கிடைக்கிற சொப்பனங்கள், தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் அடுத்த கட்ட ஒரு மாற்றத்துக்காக தேவன் நமக்கு காட்டுகிறவை, வெளிப்படுத்துகிறவை. அதனுடைய அர்த்தங்களை நாம் புரிய வேண்டும். சிலது நம்முடைய அறிவிலே அர்த்தம் புரிய முடியாததாக இருக்கும். அவருடைய ஞானார்த்தத்தை தேவனிடத்தில் நாம் மன்றாடி கேட்கும் பொழுது, நாம் தொடர்ந்து படிக்கிற வேத வசனங்கள் மூலமாக, கேட்கிற தேவ செய்திகள் மூலமாக, வாழ்வில் நடக்கிற சில சம்பவங்கள் மூலமாக, யாரோ பேசுகிற சம்பாஷணைகள் மூலமாக இந்த சொப்பனத்துக்கு, தரிசனத்துக்கு ஆண்டவர் அர்த்தங்களை விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. உண்மையாய் கேட்கிறவர்களுக்கு கண்டிப்பாய் அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை கர்த்தர் சொல்லி தருவார். அல்லேலூயா. அதை சொல்லி தரும் பொழுது நாம் அதை பற்றி கொண்டு ஜெபிக்கிறதுக்கும், சில வேளை சிலருக்கு இந்த சொப்பனத்துக்கு பிறகு ஒரு கஷ்டகாலமாக இருக்கலாம், சிலருக்கு இதுக்கு பிறகு ஒரு உயர்வின் காலமாக இருக்கலாம். ஏதோ ஒரு சேஞ்ச், ஒரு வித்தியாசமான காரியம் ஒன்று இருக்கிறது. அதற்காகத்தான் தேவன் அதை காண்பிக்கிறார். அவனுக்கு ஒரு 20 ஆண்டு ஒரு சூரிய அஸ்தமன காலம். அதற்கு இந்த இரவை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த இரவிலே கர்த்தர் அவனோடு கூட பேசினார். ரொம்ப திட்டமும் தெளிவுமாக அவனுடைய தொடர் வாழ்க்கையை குறித்தும் அந்த 20 ஆண்டு வாழ்க்கையை குறித்தும் மிக தெளிவாய் பேசினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் காட்டுகிற காட்சிகளை குறித்து அசதியாயிராமல் கவனத்தோடு இருங்கள். கர்த்தர் காண்பிக்கிற, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகள் உங்கள் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து உங்களுக்கு நேராய் வரலாம், அல்லது தீர்க்க தரிசனத்தின் மூலம் வரலாம். வேதத்தை படிக்கும் பொழுது நேரடியாய் கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் ஏவுதல் தரலாம், பேசலாம். அவைகளை கருத்தாக எடுத்துக்கொள்ளுங்கள், சாதாரணமாய் எண்ணாதிருங்கள். ஏதோ என் நினைவு என்று அப்படி நிர்விசாரமாய் விட்டுவிடாதிருப்பீர்களாக. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் நம்மோடு பேச முயற்சித்து கொண்டே இருக்கிறார். அவருடைய அந்த முயற்சியை நாமும் புரிந்து கொண்டு திறந்த உள்ளத்தோடு, தெளிந்த சிந்தையோடு, கர்த்தரிடத்திலிருந்து அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற மெய்யான வாஞ்சையோடு காணப்பட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே இந்த மனுஷனுக்கு ஒரு 20 வருட
அஸ்தமன காலம் அல்லது இருண்ட காலத்தினுடைய ஒரு துவக்க இரவாக அது காணப்பட்டது. சொப்பனம் கொடுத்து அவனை திடப்படுத்தினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே லாபான் வீட்டுக்கு இவர் போய் சேரும் பொழுது தொடர்ந்து பல சம்பவங்கள், 20 வருட சரித்திரம் அல்லவா, சுருக்கமாய் சிலதை மட்டும் சிலருக்கு பிரயோஜனம் உண்டாக நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இவருடைய 20 வருட அஸ்தமன காலத்திலே நடந்த முக்கியமான ஒரு செயல் ஆதியாகமம் 29:18 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் லாபானிடத்தில் வாலண்டியராக வலிய வந்து சொல்லுகிறார், உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். அப்ப இவரே போய் ஒரு 7 வருஷ வேலை செய்வதற்கு ஒப்புக்கொள்ளுகிறார். அதற்கு சம்பளமாக ராகேலை எனக்கு தர வேண்டும் என்று லாபானிடத்திலே பேசுகிறார். லாபானும் சரி என்று ஒத்துக்கொண்டு 7 ஆண்டுகள் வேலை வாங்குகிறார். அப்ப அவருடைய அந்த அஸ்தமன காலத்தின் ஒரு முக்கிய விஷயம், அவர் பாருங்கள், அவருக்குள் இருந்த ஒரு பலவீனம் என்று சொல்லலாம். அதனால் இவர் என்ன பண்றார், 7 வருஷ வேலைக்கு தன்னை தானே ஒப்பு கொடுக்கிறார். 7 வருஷம் அந்த லாபானுக்கு ஒரு வேலைக்காரனாக இந்த மனுஷன் வெயிலிலும் பனியிலும் கடந்து கஷ்டப்பட்டு பணி செய்கிறார். இப்படிப்பட்ட சில கஷ்டங்களுக்குள் இருக்கிற மக்கள் உண்டு. சிலர் பாருங்கள், இவர்களுடைய பலவீனத்தை சிலர் பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். ஒரு வழியும் இல்லை, வீட்டிலே மிகுந்த கஷ்டம், ஏதோ ஒரு சம்பளம் கிடைச்சிட்டுன்னா என் வாழ்க்கை நல்லாயிடுமே என்று சொல்லி ஒரு குறைந்த சம்பளத்திற்கு ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அவர்களும் இவர்களுடைய சூழ்நிலையை கண்டு அதை தங்களுக்கு முதலாக்கி கொள்ளும் வண்ணம் ஒரு பாண்ட் எழுதி வாங்கி கொள்ளுகிறார்கள். அந்த பாண்டு காலம் 5 வருடமா இருக்கலாம், 10 வருடமா இருக்கலாம். பாண்டு கையெழுத்து போடாட்டா வேலை தரமாட்டேன். இவங்களுக்கு வேற வழியும் இல்லை. இந்த ஒரு கஷ்டத்து நிமித்தம் போய் அங்கே சிக்கி கொண்டு பிறகு பார்த்தா அடுத்த மாசமே வேற நல்ல ஜாப் ஆஃபர் வருகிறது, விட்டுட்டு போக முடியாது. அடுத்து எல்லாருக்கும் சம்பள உயர்வுகள் இந்த 5 வருஷத்துல அல்லது 7 வருஷத்துல நிறைய நடக்கிறது. இவளுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாதிரி எல்லாம் சிக்கி தவிக்கிறவர்கள் உண்டு. இது போல சில காரியங்களில் சிக்குண்டு குறைந்த சம்பளத்திற்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிலைமைகளில் இருக்கிற யாராவது இருக்கிறீர்களா? உங்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை இன்றைக்கு தருகிறார். அல்லேலூயா. உன்னையும் கர்த்தர் திடப்படுத்துவார், பலப்படுத்துவார். நீ சிக்குண்டு விட்டாய், ஆனால் கர்த்தர் அதை பிற்காலத்தில் உனக்கு நன்மையாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. அந்த ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களாக, உடன்படிக்கைகளை ஒப்பந்தங்களை முறிக்காமல் இருப்பீர்களாக. தெரியாத்தனமா மாட்டிக்கிட்டேன், உண்மைதான். ஆனா இனி தெரிஞ்சு தப்பு செய்யாதீங்க. உடன்படிக்கை ஒப்பந்தங்களை முறிப்பது தேவனுக்கு எப்பொழுதும் பிரியம் கிடையாது. ஆமென். ஆகவே நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு அஸ்தமன காலம், ஆனால் உங்களுக்கு ஒரு சூரிய உதயத்தின் காலத்தையும் தேவன் குறித்து தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் வாழ்வு அப்படிப்பட்ட நிலைமை, வீட்டிலே கைவிடப்பட்ட ஒரு நிலை. அவங்க அம்மாவும் அப்பாவுமே அவனை போ, உன் உயிர் தப்ப ஓடிப்போ என்று சொன்னது போல அண்ணனுடைய கோபத்துக்கு பயந்து அனுப்பிவிட்ட ஒரு காரியம். அப்போ அவனுக்கு வாழ வேறு வழியே இல்லை. அவன் போய் வேலை ஒப்பந்தம் பேசி, அங்கே வாழ்க்கைக்கும் சேர்த்த ஒப்பந்தத்தை பேசி அங்கே இணைந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இப்படி சிலர் உடைய பலவீனங்களை பிறர் பயன்படுத்தி அவர்கள் லாபம் பார்க்கிறார்கள். இப்படி வேறு எந்த ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை விஷயமா இருக்கலாம், வாழ்க்கையில் வேறொரு காரியமா இருக்கலாம். உங்களுக்கு இயலாத நிலையில் அவர்கள் வந்து ஒரு உதவி செய்கிறார்கள். அதற்கு நீங்கள் அவர்களுக்கு கடப்பாடு மாதிரி நீங்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு வாக்கு கொடுக்குறீங்க. அந்த வார்த்தையினால் சிக்குண்டு போகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உதவி செய்தது உண்மைதான், அதற்கு நன்றியாக நாம் இருக்க வேண்டியது அவசியம்தான். அதற்கு சில உபகாரங்களை நாம் செய்வது நல்ல பண்புதான். ஆனாலும் சிலர் அந்த ஒரு ஆவேசத்தில் எப்படியாவது இந்த காரியத்திலிருந்து தப்பிக்கப்படணும் சொல்லி வேற பெரிய காரியத்துக்கு வாக்கு கொடுத்து சிக்கி போறாங்க.
இந்த மாதிரி நிறைய நடக்கிறது, ரொம்ப சங்கடங்கள். இது மாதிரி ஆண்டவருடைய விஷயத்தில் கூட பொருத்தனை பண்ணுகிறது. பொருத்தனை பண்ணிவிட்டு நீ அதை செய்யாமல் போகக்கூடாது. அப்படி செய்யாமல் போவதை பார்க்கிலும் நீ பொருத்தனை பண்ணாமல் இருப்பது உனக்கு நலம் என்று வசனத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகவே பொருத்தனை செய்யும் முன் சிந்திக்கணும். பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலோடு தான் எந்த ஒரு பொருத்தனையும் செய்து கொள்ள வேண்டும். சிலர் அந்த ஒரு சிக்கல்ல இருந்து தப்பணும்னு சொல்லி தங்களுக்கு முடியாத ஒரு காரியத்தை, ஆண்டவரே இதை செய்வேன், காலமெல்லாம் இதை செய்வேன், அப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணுவாங்க. பிறகு அந்த பொருத்தனை நிறைவேற்ற முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவார்கள். எப்தாவுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது நமக்கு தெரியும். நான் சத்ருவின் மேல் ஜெயம் எடுத்து திரும்ப வந்தால் என் வீட்டிலேருந்து வாசல்லேருந்து வெளியே வர்றது எதுவோ அதை பலி செலுத்துவேன்ட்டான். சிந்திக்காம சொல்லிட்டான். அவன் ஒரு ஆட்டுக்குட்டியை மனசில் வச்சு சொல்லியிருப்பான். ஆனால் அவன் யுத்தம் முடிச்சு வரும் பொழுது பார்த்தால் அவனுடைய குமாரத்தி வாசல்லேருந்து வெளியே வருகிறாள். எவ்வளவு சிக்கல்ல மாட்டிக்கொண்டான். இது மாதிரி தேவனிடத்தில் செய்கிற பொருத்தனைகளும் விவேகத்தோடும் அதே வேளையில் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலோடும் நாம் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஸோ பல வேளை ஏதோ நம்மளுக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, நம்முடைய பலவீனம் அல்லது நம்முடைய இயலாமை, சிக்கல், அதில் போயிட்டு இன்னொரு பெரிய சிக்கல்ல நம்ம மாட்டியிருக்கோம். 7 வருட உழைப்பென்றால் யோசித்து பாருங்கள். இவருடைய தகப்பனாரும் அதே குடும்பத்தில் தான் பெண் எடுத்தார், ஈசாக்கு. லாபானுடைய அப்பா பெத்துவேல். அந்த பெத்துவேலின் மகளாகிய ரெபெக்காள் தான் ஈசாக்குக்கு மனைவியா வந்தது. அப்பொழுது ஆபிரகாம் மூத்த ஊழியக்காரனை அனுப்பி அந்த பொண்ணை கொண்டு வரும் பொழுது அங்கே நடந்த சம்பவங்களை யோசித்து பாருங்க. எவ்வளவு ஒரு மகிமையாய், எவ்வளவு ஒரு மேன்மையாய், கனமாய். அதே இதில் அடுத்த தலைமுறையில் இங்கே நடந்த சம்பவத்தை யோசித்து பார்த்தா, அதே வீட்டில், லாபான் வீட்டில் யாக்கோபு போயிட்டு ஒரு பொண்ணுக்காக 7 வருஷம் வேலை செய்கிறேன். ஒரு சங்கடமான காரியம். ஆகவே இவனுக்கு அது ஒரு சிக்கிக்கொண்ட ஒரு அனுபவம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது என்னாச்சு? ஆதியாகமம் 29:25 படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்கிறான், ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னை ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். 7 வருஷம் வேலை செய்து முடிந்தது. கல்யாணம் நடத்தி வச்சாரு. மூத்தவளாகிய லேயாளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இவன் சரியா ஏமாந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இவன் 7 வருஷம் உழைத்தது ராகேலுக்காக. 7 வருஷ உழைப்பின் முடிவில் சம்பளம் ராகேல் கிடைப்பாள் என்று நினைத்தான். அவனுக்கு கிடைத்தது லேயாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஒரு ஏமாற்றம். அவன் சொல்லான், ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்று லாபானிடத்திலே அவன் கேட்கிறான். வஞ்சகம், இந்த அனுபவம் பலருக்கும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாற்றப்பட்டது. இதை தருவேன் என்று சொல்லி அதை செய்ய மாட்டார்கள், வேறொன்றை செய்வார்கள். இப்படி கஷ்டப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. அல்லேலூயா. ஒரு சம்பவம் எனக்கு மறக்கவே முடியாது. என்னுடைய ஒரு உறவின் முறையிலே ஒருவருக்கு கல்யாணம் நடந்தது. அவர் ஃபாரின்ல இருந்தார். அவருக்காக எல்லாம் பொண்ணு பார்த்து ரெடி பண்ணி கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் வந்திருக்கிறாரு. எல்லாம் நடந்துச்சு. கல்யாணம் முடிச்சுட்டு எல்லா ஃபங்க்ஷனும் முடிச்சப்பறம் அவர் திடீர்னு என்னுடைய அந்த உறவினர் அந்த தாயாரிடத்துல பயங்கரமாக வருத்தப்படுறார், அழுறார், சத்தம் போடுறார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்து, சின்ன வயசு, எனக்கு புரியவும் இல்லை. அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு காரியத்தை பார்க்குறேன். அவருக்கு பொண்ணு பிடிக்கல, ஏமாந்து போச்சு. ஏன்னா அந்த காலத்தில் இது மாதிரி இப்போ ஃபோட்டோ அனுப்பி கொடுக்குற அந்த பழக்கங்கள்லாம் இருந்திருக்காது. இவருக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு மோதுகிறார். நீங்களும் இருந்தீங்களே, நீங்களும் பார்த்தீங்களே அப்படி சொல்லி. ஆனால் கடைசியில் எப்படியும் அவர்கள் ரொம்ப விவேகமாய், ஞானமாய் அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவரை அனுப்பினார்கள். நல்லா வாழ்ந்து பிள்ளைகளாம் பெற்று பெரிய அளவிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்க, இது போன்ற சில ஏமாற்றங்கள் சிலருக்கு நிகழ்ந்திருக்கும். அந்த வருத்தத்திலே வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பொறுத்த மட்டிலே அது ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு, எனக்கு நம்பிக்கை போச்சு, எனக்கு ஏமாந்து போயிட்டேன் என்று நீங்கள் இருக்கலாம்.
ஆனாலும் நீங்கள் சரி நான் ஏமாந்து போனாலும் இது கர்த்தர் எனக்கு தந்தது என்று சொல்லி நீங்கள் பொறுமையோடு இருப்பீர்கள் என்றால் வருங்காலத்தில் அந்த நன்மையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகுக்கென்று அல்லது வேறொரு காரியத்திற்கென்று பணம் குறைஞ்சி போச்சுன்னு, சொத்து இல்லை என்று சொல்லி, படிப்பு அப்படி சொன்னாங்க இப்படி ஆகிப்போச்சு, ஒரு ஒரு பிக்கு பதில் ஒரு எம்மை போட்டு காட்டிட்டாக, இப்போ பார்த்தா அந்த பி கூட சரியா முடிக்கல போல இருக்கு. இப்படியெல்லாம் சில ஏமாற்றுகள் நடக்கத்தான் செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு இது ஒரு அஸ்தமனம் என்று தெரிந்தால் உங்களுக்காக ஒரு உதயத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை மனப்பூர்வமாக அனுபவித்து கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றுவேன் என்று தீர்மானிப்பீர்கள் என்றால் கட்டாயம் நன்மையாகத்தான் முடியும். அல்லேலூயா. இதே மாதிரி சிலருக்கு பாருங்க, பணம் தருவேன் என்று சொல்லிவிட்டு தராம வஞ்சிக்கிறவர்கள் உண்டு. எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். பாவம், பேங்க்ல போய் பணத்தை போட தெரியாது, அல்லது அதுக்குள்ள பாதுகாப்புல வைக்க தெரியாது. யாரோ ஒரு பெரியவரை நம்பி நீங்க இதை வச்சுக்கிடுங்க நான் கேட்கும்போது தாங்க. சிலர் பாருங்க, அதை திரும்ப போய் கேட்கும்போது நீ ஒன்றும் தரலன்னு அப்படி பச்சையா சொல்லி விட்டுறாரு. பொய், ஏமாற்று துடிகரமாக செய்கிறார்கள். இதனால் வஞ்சிக்கப்பட்டு அது எவ்வளோ ஒரு தரிசனத்தோடு அல்லது திட்டத்தோடு அவங்க அந்த பணத்தை குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து அந்த ஆள் கையில் கொண்டு கொடுத்து வச்சு என் பிள்ளை கல்யாணத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு, பொருள் வாங்கிறதுக்கு, அதை செய்யறதுக்கு, இதை செய்யறதுக்குன்னு பெரிய திட்டத்தோடு சேர்த்து வச்சுட்டு கடைசியில் போனா ஏமாத்துகிறார். சிலருக்கு எண்ண கூட தெரிகிறது இல்லை சரியா, அவர்களை இன்னும் எண்ணிக்கையில் வஞ்சகம் பண்ணுகிறார்கள். இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய காதுக்கே வருகிறது, இந்த காலத்தில் கூட வந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அன்பர்களே, விவேகமா இருங்க. அதே வேளையில் இப்படி ஏதாவது சிக்கிட்டீங்கன்னா உடனே பெரிய சண்டைக்கும் பிரச்சனைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கர்த்தரிடத்தில், கர்த்தருடைய பாதத்தில் இந்த விஷயத்தை வைங்க. கர்த்தர் உங்களுக்காய் பேசக்கூடிய தேவன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் வழக்காடக்கூடிய தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நிச்சயமாக இந்த காரியங்களை உங்களுக்காக செய்வார். சில இடத்துல பாருங்க, சொத்தை ஒன்றை காட்டிட்டு இன்னொன்று எழுதி வச்சிருவாங்க. எத்தனையோ காரியம் நடக்கு. ஒரு பொருளை காட்டி இன்னொரு பொருளை வஞ்சித்து கொடுத்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அந்த விசா தாரேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் அங்கே ஒட்டகம் மேய்க்க விட்டுறார். சில வேலைகளில் பரிதாபமான வேலைகளில் கொண்டு விட்டுறார்கள். ரொம்ப சங்கடம். சிலர் பாருங்க, போயிட்டு அங்கே இல்லீகலா வந்தான்னு ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. எவ்வளவு லட்சங்களை செலவழித்து நம்பி, ஒரு ஆளை நம்பி, ஒரு ஏஜெண்டை நம்பி இவர்கள் போகிறார்கள். வஞ்சகம் 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 நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த வஞ்சகத்தின் இருளிலே நீங்கள் இன்றைக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், யாக்கோபுக்கு ஒரு உதயத்தை வைத்திருந்தவர் உங்களுக்கும் ஒன்றை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே யாக்கோபின் தேவன் தான் இன்று நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்கு ரொம்ப வேதனைகள் உண்டு. ஏன்னா உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் உடைந்து தகர்ந்து கிடக்கிறது. அந்த வஞ்சகம் செய்த ஆளு மேல அத்தனை கோபம் உங்களுக்கு, வெறுப்பு உங்களுக்கு பொங்கி பொங்கி வருகிறது. உண்மைதான். அதையெல்லாம் ஆண்டவர் பாதத்தில் வச்சிருங்க. ஆமென். வீணாக அடுத்த பிரச்சனைகளுக்குள் நீங்கள் போய் சிக்கி கொள்ளாதிருங்கள். சிக்கின ஒரு பிரச்சனை போதும், அதுக்கு அந்த கோபத்தை காட்டி அடுத்த சிக்கல்களில் மாட்டாதபடிக்கு நீங்கள் ஞானமாய் இருப்பீர்களாக. அல்லேலூயா. இங்க நடந்த இன்னொரு விஷயத்தையும் நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. யாக்கோபு வாழ்க்கையில் அப்பாவுக்கு, ஈசாக்குக்கு கொஞ்சம் கண் மங்கல் ஆயிற்று. கண் மங்கல், வயோதிபத்து நிமித்தம் கண் மங்கல். இந்த கண் மங்கலா இருந்த வேளையிலே தன்னை அண்ணனாகிய ஏசா என்று காண்பித்து அவரை ஏமாற்றி வஞ்சித்து ஏசாவுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதம் முழுசையும் யாக்கோபு பெற்றுக்கொண்டான். கண்ணு தெரியாத தகப்பனை வஞ்சித்து விட்டு அன்னைக்கு ராத்திரி தான் போய் அங்கே புறப்பட்டான். அப்புறம் பாருங்க, அங்கே போனால் கரெக்டாக 7 வருஷம் தாண்டி நல்லா கண்ணு தெரிஞ்ச யாக்கோபை லாபான் இப்படி பொண்ணு விஷயத்திலே ஆள்மாறாட்டம் பண்ணி விட்டுட்டான். நீ செய்த வஞ்சகத்துக்கு, உன் பாவப்பட்ட தகப்பனை நீ ஏமாத்தினதுக்கு இன்னைக்கு நீ கண்ணு இருந்தோம் பெரிய ஒரு வஞ்சகத்தை நீ பெற்றுக்கொண்டாய். சரிதானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ
நாமளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். ஆண்டவரும் பழிக்கு பழி வாங்குவேன்னு சொல்லியிருக்கார். அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த ஆளுகளை ஏமாற்றக்கூடாது, கண்ணு தெரியாதவங்களோட போய் விளையாட்டு நடத்தக்கூடாது, ஜோக் அடிக்கக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தி வேடிக்கையாக்கி நீ சிரிக்கக்கூடாது. உடல் ஏதோ ஒரு ஊனம் இருக்கிறது, அவங்கள வச்சு நீ பரியாசம் பண்ணாத, வித்தியாசமாய் பேசாதிருங்கள். அதெல்லாம் ரொம்ப ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே இறங்கிரும். சரி, இவன் பாருங்க, இப்போ அந்த ஊர் வழக்கப்படி ராத்திரி தான் கல்யாணம் நடத்துவாங்க போல இருக்கு. நம்ம வட இந்தியாலெல்லாம் இப்பவும் அப்படி தான் நடக்கு, ராத்திரி முழுசும் கல்யாணம் நடத்துவாங்க. அதே மாதிரி நடத்தி நல்லா ஏமாற்றி விட்டுட்டார், பொண்ணை மாற்றி விட்டுட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏமாந்து வஞ்சகத்தோட ஏமாந்து அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஆகவே ஒருவேளை இன்றைக்கு ஒரு இருளிலே நடந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே நீங்கள் பிறருக்கு வஞ்சகம் பண்ணினீர்களா? நீங்கள் பிறருக்கு பொய் சொன்னீர்களா? ஏமாற்றினீர்களா? அதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அதை மறைச்சு வச்சுட்டு ஆண்டவரே இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிட்டா கர்த்தர் எப்படி நமக்கு விடுதலை தர முடியும்? நமக்கு எப்படி அந்த இருளிலிருந்து ஒரு வெளிச்சத்துக்குள் நம்மை கொண்டு வர முடியும்? நமக்குள் அந்த உணர்வு வர வேண்டும். ஐயோ, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நான் இன்னாரிடத்தில் இப்படி நடந்து கொண்டேன், இப்படி பேசினேன், இப்படி செய்தேன், இன்றைக்கு எனக்கு அது இப்படியாய் திரும்ப வந்திருக்கிறது. ஆண்டவரே என்னை மன்னியும் என்று முதலாவது கர்த்தரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அது சம்பந்தப்பட்டவர்களோடு மன்னிப்பு கேட்க வேண்டிய வாய்ப்பு இருந்தால் அதை செய்ய வேண்டும். அல்லது அதற்கு என்ன ஒரு பிரதி உபகாரம் செய்யலாம் என்பதை சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த கட்டு முழுவதும் நீங்கி போகும். அல்லேலூயா. நம்முடைய தவறுகள், நாம் பிறருக்கு கஷ்டம் கொடுத்தது, இவைகளையும் நாம் நினைத்து மனப்பூர்வமாய் நாம் திருந்தி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கவும் அவர்களுக்கு பிரதியுபகாரம் செய்யவும் ஆயத்தமாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாய், யாக்கோபு இதை செய்த வேளையில தான் ஆண்டவர் அவனுக்கு உதயத்தை கட்டளையிட்டார். அல்லேலூயா. அது பின்னால சொல்லுவேன், இருந்தாலும் இந்த பாயிண்ட்ல சொல்லிக்கிறேன். கடைசியிலே அவன் ஒரு ராத்திரி முழுவதும் கர்த்தருடைய பாதத்திலே போராடி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன்னு சொல்லி பிடித்த பொழுது கடைசியில கர்த்தர் கேட்டார், உன் பெயர் என்ன? அவன் சொன்னா யாக்கோபு. இனி உன் பெயர் யாக்கோபு அல்ல, இனி உன் பெயர் இஸ்ரவேல் என்னப்படும். அல்லேலூயா. யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம், ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். அப்போ இனி நீ ஏமாற்றுகிறவனா இருக்கக்கூடாது, இஸ்ரவேலா இருக்கணும், தேவனுடைய பிரபுவா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி சொல்லி அவனு பேரை மாற்றித்தான் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்ப இந்த 20 வருட கால இருண்ட காலம் இவனுக்கு வந்ததுக்கு இவன் தகப்பனை வஞ்சித்தது. அங்க போய் சரியா 7ஆம் வருஷத்திலே மாமனாரால பயங்கரமா வஞ்சிக்கப்பட்டான், தொடர்ந்து கஷ்டங்களை அனுபவித்தான். ஆனால் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு நேராய் வரும் பொழுது அவன் திருந்தினான். அல்லேலூயா. அவன் பெயரே மாற்றப்பட்டது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், அந்த ஒரு காரியம் கர்த்தர் நம்மிடத்திலும் பார்க்கிறார். சின்ன குறையா இருந்தாலும் பெரிய குறையா இருந்தாலும் குறைதானே, தப்பு தானே, பாவம் தானே, சின்னது அப்படின்னு விட்டுறக்கூடாது. அது எல்லாரும் மறந்திருப்பாங்க. ஆனால் கர்த்தர் கணக்கு முடிக்க மாட்டார். அதான் பிரச்சனை. எல்லாரும் மறந்திருப்பாங்க. பட்டவனே மறந்திருக்கலாம், கஷ்டப்பட்டவனே காயப்பட்டவனே மறந்திருக்கலாம். ஆனால் நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் ரைட் ஆஃப் செய்திருக்க மாட்டார். அவர் எப்பொழுது அதை ரத்து பண்ணுவார்? அவருடைய குமாரனாய் இயேசுவின் இரத்தத்தால் நீ பாவமர கழுவப்படும் பொழுதுதான் அதெல்லாம் ரத்து செய்யப்படும். அல்லேலூயா. அது இல்லாம வேற வழியே இல்லை. ஆகவே அதையும் நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே அவன் ரொம்ப வஞ்சிக்கப்பட்டுட்டு அந்த மாமனார் பாருங்க எவ்வளவு பயங்கர ஆளா இருப்பாரு. சரியப்பா, அவளையும் உனக்கு தருவேன். நம்ம ஊர்ல மாதிரி ஒரு 7 கழிப்பு நிகழ்ச்சி அங்க உண்டு. 7 கழிச்ச பிறகு தாரேன். ஆனா திரும்பவும் 7 வருடம் நீ என்னிடத்தில் என்ன செய்யணும்? உழைக்கணும். எப்படிப்பட்ட லாபான்! ஒருக்கா 7 வருஷம் உழைச்சாச்சு, ஆளை மாத்தி கொடுத்துக்கிட்டு இப்போ திரும்பவும் என்ன பண்ணு? 7 வருஷம் உழைக்கணும். டோட்டல் 14 வருஷம். என்ன சங்கடம்! கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதிக கடின வேலையை
இப்பொழுது கொடுக்கிறான். 29ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். மாட்டிக்கொண்டாச்சா? இனி வேற வழி இல்லையா? இவர் அடுத்தது எக்ஸ்டென்ஷன் பீரியட், டபுள் த டைம், அடுத்தது ஒரு 7 வருஷம் உழைக்கிறார். சிலருக்கு இப்படிப்பட்ட கடின வேலைகள், கூடுதல் பணி சுமைகள் இருக்கிறது. இதெல்லாம் கருதிதான் ஆண்டவர் இந்த மனுஷனுடைய சரித்திரத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்தார்கள் என்று பார்வோன் கண்ட பொழுது எகிப்திலே வேலையை கடினமாக்கினான், அதிக வேலைப்பளுவை கொடுத்தான். அதுக்கு கொடுக்கிற சகாயங்களையும் நிறுத்திவிட்டு நீங்களே தாளடிகளை சேர்த்து நீங்களே செங்கல் சுடுங்கள் என்று சொல்லி கஷ்டப்படுத்தினான். இத்தனை எண்ணிக்கை செங்கல் தந்தே ஆகணும், இல்லை என்றால் மாட்டை அடிக்கிறது போல ஆளோட்டிகளை வச்சு அடிப்பேன்னு சொல்லி அப்படியெல்லாம் துன்புறுத்தினான். அப்போ பாருங்கள், கடினத்தின் மேல் கடினமாகி போகிறது. பொதுவாக ஒரு உபத்திரவ காலம், ஒரு நெருக்கத்தின் காலம் வரும் பொழுது அது ஆரம்பத்திலிருந்து அடுத்த கட்டம் போகும்பொழுது இன்னும் கடினமாக தான் போகுது. அப்படி கடினமாய் போய் ஒரு உச்சக்கட்டத்தை எட்டுகிறது. அப்பொழுது விடுதலை வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய உபத்திரவங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு கடினத்தின் மேல் கடினமாகி இப்படியும் ஒரு மனுஷன் நடத்துவானா, இப்படியும் ஒரு காரியத்தை செய்வார்களா என்று சொல்ற அளவுக்கு அந்த உபாதிக்கிறவனுடைய இருதயத்தை கர்த்தரே கடினமாக்குகிறார். பார்வனுடைய இருதயத்தை யார் கடினமாக்குனது? பார்வனுடைய இருதயத்தை கடினமாக்கினது வலுசர்ப்பம் அல்ல, கர்த்தர் கடினமாக்கினார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், கர்த்தரே அதற்கு ஒப்பு கொடுக்கிறார். ஆகவே தான் சகோதரா சகோதரி, உங்க சரீரத்தின் பலவீனத்தின் கஷ்டங்கள், அல்லது பொருளாதாரத்தின் நெருக்கத்தின் கஷ்டங்கள், அல்லது வேலை ஸ்தலத்தில் உள்ள கஷ்டங்கள், தொழிலில் அனுபவிக்கிற கஷ்டங்கள், விவசாயத்தில் அனுபவிக்கிற கஷ்டங்கள், எந்த கஷ்டங்களா இருந்தாலும் ஐயோ இது மாறும் என்று நினைக்கிறேன், தீரும் என்று நினைக்கிறேன், பெருகுகிறது, கடினமாகிறது, இன்னும் அதிகரிக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் அது சீக்கிரம் விடுதலைக்கு நேராய் வருகிறது என்று அர்த்தம். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் கடைசி மூச்சு வரை கர்த்தரிடத்தில் உறுதியாய் இருங்கள். யோபுக்கு வந்த மாதிரி கடைசி கட்டம் மனைவியே சொல்லிட்டா செத்து போங்க, அதெல்லாம் உச்சக்கட்டங்கள். அந்த மாதிரிப்பட்ட உச்சக்கட்டங்களும் வரலாம். அதுக்கு பிறகுதான் அற்புதம் நடக்கும், விடுதலை நடக்கும், உதயம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். அல்லேலூயா. சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கடின வேலை அவனுக்கு கிடைத்ததை நாம் பார்க்கிறோம். ஸோ இப்போ என்ன, அந்த அவன் மனைவிமார் லேயாளு ராகையிலுமே அதை சொல்றாங்க. ஆதியாகமம் 31:15 பார்க்கிறோம். அவரால், அதாவது லாபானால், நாங்கள், அவருடைய மகளான லேயாளும் ராகேலும், அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டு கொண்டார். அவங்க பிள்ளைகளே சொல்லுவாங்க, எங்க 2 பேரையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? கல்யாணம் பண்ணி வைக்கல, என்ன செய்தாரு? விற்றார். ஒருத்தியை 7 வருஷ சம்பளத்துக்கு, அடுத்தவளை 7 வருஷ சம்பளத்துக்குமா பேசி 2 பேரையுமா நல்லா என்ன பண்ணிட்டாரு? விற்று தன் வாயிலே போட்டு கொண்டார். பாருங்க, அப்போ இந்த வசனங்கள்ல தான் அந்த உண்மை நிலைமை நமக்கு புரிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் மேரேஜையே பிசினஸா மாத்தி இருக்கிறார். பயங்கரமான லாபான் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது போல பலருடைய வாழ்விலே சங்கடங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வரதட்சணை கொடுமைகள், டவுரி என்று சொல்லி வாழ்க்கையே நாசமாகிற பல சூழ்நிலைகளை பல குடும்பங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இதற்கு நாம் எப்பொழுதும் முழுமையும் விலகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விஷயத்தில் பயப்படாதபடி நாம் உறுதியாய் தீர்மானத்தோடு நிற்க வேண்டும். கர்த்தர் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். ஆமென். ஒரு சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஸ்தோத்திரம். ஆகவே விவாகம் என்கிற விஷயத்திலே சந்தோஷம் உண்டாக வேண்டுமே ஒழிய மாறி மாறி ஒரு வேதனைக்குரிய சம்பவங்கள் இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உள்ளே நுழைகிறது தான். சில இடத்துல இந்த மாதிரி பணம் பொருள் என்கிறது நுழையுது.
சில இடத்துல பெருமை பெருமை பெருமை, அந்தஸ்து பார்க்கிறது, பெருமை பார்க்கிறது, அல்லது தங்களுடைய ஈகோ, இது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள அல்லது ரெண்டு குடும்பங்களுக்குள்ள இருக்கலாம். இப்படியெல்லாம் வருகிறது. சில இடத்துல மாமியார் தலையீடு பயங்கர கஷ்டத்தை உண்டாக்கி விடுகிறது. அப்போ இந்த மாதிரி காரியங்களில் தான் எல்லா கணவனும் எல்லா மனைவியும் விவேகமா இருக்க வேண்டும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒன்றாய் இருக்கணும். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்க கூடாது. ஒருவருக்கொருவர் நீங்கள் இருவரும் வாழ்வதற்கு கரம் பிடித்திருக்கிறீர்கள் என்பதை குறித்த விவேகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். ரெண்டு பேரும் ஒன்றாய் நின்று இரு பக்கத்து குடும்பத்தாரையும் நேசியுங்கள், இரு பெற்றோரையும் நேசியுங்கள், இரு உடன்பிறப்புகளையும் நேசியுங்கள், இரு பக்கத்து உடன்பிறப்புகளை நேசியுங்கள். கணவன் ஒரு சைடுக்கும் மனைவி ஒரு சைடுக்குமா இருக்காதிருங்க. நீங்கள் அதில் தெளிவுள்ளவர்களா இருங்கள். விவாகம் என்பது நீங்கள் வாழ்வதற்கு, உங்களுக்கு ஒரு எதிர்காலத்துக்கு தேவன் செய்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே மற்றவங்களெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுங்க, அப்படி கிடையாது. விவேகம் விவேகம் விவேகத்தோடு முன் செல்ல வேண்டும். இங்கே எப்படியும் யாக்கோபு எக்கச்சக்கமாய் சிக்கி கொண்டார். கடைசியில் அதனால அவங்க அந்த லேயாள் ராகேல் வாயிலிருந்து வந்ததை சொன்னேன். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது பாருங்க. ஓசியா தீர்க்க தரிசனம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய் இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடுமைத்தான். கர்த்தர் சொன்ன, தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தை. அப்ப அவனுடைய இந்த இருண்ட காலத்தில் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறது. சிறுமைப்படுத்தப்பட்டான். இவன் தகப்பன் ஈசாக்கு, அவன் அதை பற்றி பேசவும் இல்லை, அந்த பக்கம் போகவும் இல்லை. அவனுடைய தகப்பன் ஆபிரகாம் மூத்த ஊழியக்காரனை அனுப்பினார். காரியம் ஹானரபிளாக நடந்தது. ஆனா இவன் நிலைமையை பாருங்க எப்படி இருக்கு. சிறுமைப்படுத்தப்படுகிறான், சிறுமைப்படுத்தப்படுகிறான். கர்த்தரே எழுதி வச்சிருக்காரு, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு இஸ்ரவேல், அவன் என்ன பண்ணான், சிரியா தேசத்துக்கு ஓடி போய் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்தான், ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்ச்சான். வாலிபர்களே, வாலிப பிள்ளைகளே, இந்த நிலை உங்களுக்கு ஒரு பொழுதும் வரக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த விஷயத்துல யூ ஷுட் பி ஹானரபிள் ஆல்வேஸ். இந்த மாதிரி விஷயங்கள்ல போய் சிக்கி கொள்ளாத, சிக்கி கொள்ளாத. சிக்கி கொண்டால் அது பெருமை அல்ல, அது சிறுமை. உன் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் கொஞ்சம் பெருமை போல காணப்படலாம், ஆனால் கடைசியில் அத்தனை சிறுமையும் நீ தனியாக தான் அனுபவிக்கணும். ஒரு ஃப்ரெண்டும் கூட நிற்க மாட்டான். அதனால உங்க வாழ்க்கைகளில் ரொம்ப எச்சரிப்பாக இருப்பீர்களாக. உங்கள் விவாகம் ஹானரபிளாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பெற்றோர் காரியங்களை அழகாய் செய்ய வேண்டும். நம்முடைய சபையில் வைத்து பரிசுத்தமை விவாகமாய் நடத்தப்பட வேண்டும். எல்லாம் ஒரு ஹானரபிளா, கர்த்தருக்கு முன்பாக மனுஷருக்கு முன்பாக நல்ல நேர்த்தியாக இருக்க வேண்டும். இதிலே சிறு வயது முதலே வாலிபத்திலேயே நல்ல உறுதிப்பாட்டோடு இருப்பீர்களாக. வேறு அங்கும் இங்கும் வரக்கூடிய எந்த கண்ணிகளிலும் சிக்கிவிடாதிருப்பீர்களாக. அல்லேலூயா. ஏன்னா இந்த காலம் ரொம்ப உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாத காலம். நீங்க சோசியல் மீடியால போனீங்கன்னா எங்க போறீங்க, எங்க உலாவுறீங்க என்று யாருக்குமே தெரியாது. அப்படி போறது ராங், அதாவது என்ன, ஃபேக் ஐடி. ஃபேக் ஐடின்னா என்ன, தன்னை காட்டாமல் வேற பேரை வச்சு வேற படத்தை வச்சு ஒளிச்சு அதுக்கு பின்னால இருந்து தன் காரியத்தை நடப்பிக்கிறது, இப்படியெல்லாம் இருக்கு. அப்போ பெற்றோர் பார்த்தா கூட இது யாரோ அப்படின்னு நினைச்சிருவாரு. அப்போ இந்த அளவுக்குள்ள பொல்லாத காலத்திலே, ஆனால் பைபிள் நமக்கு எத்தனை வசனங்களை இது விஷயமாய் நமக்கு சொல்லி தருகிறது. எவ்வளவோ நம்ம கேட்கிறோம். இதெல்லாம் ஒரு வாலிப தம்பியாகிலும் வாலிப பிள்ளையாகிலும் இந்த மாதிரி ஒரு காரியத்துல ஒரு பொழுதும் சிக்கி கொள்ளாதே. அல்லேலூயா. நீ நண்பர்களால் ஊக்குவிக்கப்பட்டு அல்லது சூழ்நிலைகளால் சிக்குண்டப்பட்டு அப்படி போய்விடாத. எதுலையும் கேர்ஃபுல்லா இரு. இது வேண்டாம், இதுல நான் கால் வச்சேன்னா இது கடைசியில் என்ன சிறுமையில கொண்டு சேர்த்துரும்,
என்னை சிரமப்படுத்தி போடும், என்னை கஷ்டப்படுத்தி போடும் என்று சொல்லி நீ எச்சரிப்பை நீ புரிந்து கொள். இந்த சபையிலே எத்தனையோ முறை இந்த எச்சரிப்புகளை இந்த மேடையிலிருந்து கர்த்தர் ஊழியக்காரன் மூலம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. உங்க பெற்றோர்கள், உங்க சண்டே ஸ்கூல், உங்களுடைய யூத்ல எல்லாம் இதை அழகாய் சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பாக்கியம் பெற்ற பிள்ளைகள் ஒருவராகிலும் இப்படிப்பட்ட கண்ணியில் சிக்கிக் கொள்ளாதே. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இவனுக்கு இந்த மாதிரி ஒரு பரிதாபமான சூழ்நிலை, சிறுமை அனுபவித்தான், பரிகசிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் வந்தது. ஒருவேளை யாராகிலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருந்தாலும் நீ கர்த்தரை விட்டு விடாதே. கர்த்தருடைய பாதத்தில் உன்னை தாழ்த்து, உன்னுடைய தவறுகளை கர்த்தரிடத்தில் நீ அறிக்கை பண்ணு. அந்த யாக்கோபை மறுபடியும் உயர்த்தினவர், அவனுக்கும் ஒரு சூரிய உதயத்தை கொடுத்தவர் உன் வாழ்க்கையிலும் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவன் அடுத்த ஒரு காரியத்தை சொல்றான் பாருங்க. ஆதியாகமம் 31 31 41 31 41. இந்த 20 வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உம்முடைய 2 குமாரத்திகளுக்காகவும் 6 வருஷம் உம்முடைய மந்தைக்காகவும் உம்மிடத்தில் சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். ஆமென். இப்ப பாருங்க, அவன் அழகா கணக்க சொல்றான். 14 வருஷம் வேற சம்பளமே கிடையாது அவனுக்கு. 14 வருஷ உழைப்புக்கு என்னையா சம்பளம் உனக்குன்னு கேட்டா லேயாளும் ராகேலும் தான். எவ்வளவு ஒரு சங்கடம். அடுத்த ஒரு 6 வருஷம் உழைச்சான். அப்ப அந்த 6 வருஷ உழைப்புக்கு சம்பளம் என்னன்னா, இந்த கலர் ஆட்டுக்குட்டி, அந்த கலர் ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிகளை நீ எடுத்து உன் மந்தையா நீ வச்சுக்கலாம், உன் சொத்து, என் மந்தையை நீ மேய்ச்சிக்க. இப்படி 2 பேரும் ஒப்பந்தம் பேசி செய்தாங்க. அந்த 6 வருட காலத்திலே 10 முறை லாபான் என்ன பண்ணியிருக்காரு? சம்பளத்தை மாற்றி இருக்கிறார். மாற்றி இருக்கிறார்னா ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் கொடுக்கல. அவர் அப்படி பார்ப்பாரு, இவனுக்கு கொடுத்த ஆட்டுக்குட்டி என்ன கலர், இப்போ பார்த்தா குட்டி போடுறதெல்லாம் 90% அவனுக்கு சம்பளத்துக்குள்ள கலரில் உள்ள குட்டியாக தானே இருக்கு. அப்போ சொல்லுவார், தம்பி இனி அந்த கலர் வேண்டாம், எது குறைவா இருக்கோ அந்த கலரை சொல்லிடுவார். இனி உனக்கு சம்பளம் மாத்தியாச்சு. அப்போ இந்த சம்பளம் இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் மாற்றுவார். ஆனா இவர் இவன் குறைய வேண்டும் என்று சம்பளத்தை குறைச்சு பண்ணுவாரு. கர்த்தர் அதை உயர்த்தி கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் கைவிடல. ஆனா இவர் நோக்கம் பாருங்களா, இவர் நோக்கம் இந்த மாதிரி ஒரு பொல்லாத கஷ்டத்தையும் அவன் அனுபவித்தான். 6 வருடங்களில் 10 முறை சம்பள குறைப்பு. இன்னைக்கு உங்க வாழ்க்கைகள் எப்படி இருக்கிறது அன்பர்களே? உத்தமமா உழைக்கிறீங்க, சம்பளம் கூட்டி தரணும், நியாயமா குறைச்சி தர்றாங்க. அது எனக்கு அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதை நடத்த முடியல, இதை நடத்த முடியல, ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவுதான் சம்பளம் தருவேன், வேற வழி இல்லையே என்று கஷ்டத்தோடு உழைக்கிறீர்கள். சம்பள குறைப்பினால் வேதனையோடு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த லாபான் சம்பளத்தை குறைக்க பரலோகத்தின் தேவன் அவன் வச்ச சம்பளத்தை கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நீங்கள் விசுவாசித்தால் தேவன் அதையும் உங்களுக்கு செய்ய கட்டாயம் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். சம்பள குறைப்பு, சம்பள பிடிப்பு. சிலருக்கு சம்பளம்லாம் ரெக்கார்டில் இருக்கும், இவ்வளவுன்னு சொல்லி பே ஸ்லிப்பு இவ்வளவுன்னு கொடுப்பாங்க. ஆனால் கையில் அவ்வளோ கேஷ் வராது, பேங்க்ல அவ்வளோத்த போட மாட்டாங்க. சம்பளத்தை என்ன பண்ணிடுவாங்க, அதில் அதுக்கு பிடிப்பு இதுக்கு பிடிப்பு எல்லாம் பிடிச்சு போக கடைசியில் பரிதாபமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சம்பளம் தராமலே இருக்காங்க சில இடத்துல. 6 மாதம் கழிச்சு கொடுக்குறாங்க. என்ன செய்வார்கள்? அந்த 6 மாதத்தை கழிக்க இவங்க கடன் வாங்கி வட்டி கடனில் போய் சிக்கிறார்கள். அப்புறம் 6 மாதம் கழிச்சு அதை கொடுத்தாலும் வட்டியை செலுத்துறதுக்கு தான் இருக்குமே தவிர வாழுகிறதற்கா இருக்காது. இந்த மாதிரி பலர் வேதனையோடு இருக்கிறார்கள். அது மட்டுமா, திடீர்னு பிரிச்சு விட்டுறாங்க ஐயா, திடீர்னு பிரிச்சு விட்டுறாங்க. அதுக்கு இப்போ அவுட் சோர்சிங் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இஷ்டத்துக்கு பிரிச்சு விடுறது. எங்க போய் நிற்பார்கள்? அந்த சம்பளத்தை நம்பி, அந்த வேலையை நம்பி பிள்ளைகளை படிக்க வச்சு
பிள்ளைகள் அந்த மாதிரி ஸ்கூல்களில் கொண்டு சேர்த்து அது மாதிரி வீடு வாடகைக்கு எடுத்து எல்லாம் செய்து லோன் போட்டு காரை வாங்கி எல்லாம் பண்ணிக்கிட்டு அதை நம்பி போகும்போது மொத்தமாக வேலை திடீர்னு ஸ்டாப் ஆகுது. எங்கே போய் நிற்பார்கள்? மிகுந்த கடனாளியாய் மாறுகிறார்கள். இப்படித்தான் அநேகர் நினையாத வேளையில் வேலை வாய்ப்புகளை இழந்து மிகுந்த கஷ்டத்துக்குள் இருக்கிறார்கள். ஆகவே யாக்கோபை குறித்த சரித்திரத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பது, அவனுக்கு இது போன்ற மிகுந்த வேதனைகள் நிறைந்த ஒரு சூரிய அஸ்தமன காலம் இருந்தது. ஆனாலும் அவனுக்கு ஒரு சூரிய உதய காலத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இவ்வளவு பள்ளத்தாக்கிலே வேதனையிலே இருளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் தருவார். காலங்கள் போன உடனே தராம போயிருவாருன்னு நினைக்காதீங்க. அவர் மனுஷன் அல்ல, அவர் கர்த்தர். அல்லேலூயா. நீங்க கடைசி வரை உங்க உத்தமத்தை விட்டு விலகாதீங்க. கர்த்தர் பாதத்தை பற்றி பிடிக்கிற அந்த ஜெபத்தை விட்டுறாதீங்க. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் எது இல்லாம போனாலும், குடியே முழுகி போன சூழ்நிலை போல் இருந்தாலும் மறுபடியும் உன்னை துளிர்விட வைப்பார், உன்னை வளர வைப்பார், உன்னை கனி கொடுக்க வைப்பார், பிறருக்கும் உதவியாய் இருக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, இதுக்கு மேல சுருக்கமா சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தா அந்த 6 வருஷ காலத்துல இவனுக்கு மச்சனைமாரெல்லாம் லாபானுடைய பிள்ளைகள் வந்து அந்த 31ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான்னு பேச ஆரம்பிச்சிட்டான். என்னையா எடுத்தான்? 14 வருஷம் உங்க 2 சகோதரிகளுக்காக அவன் உழைச்சிருக்கான். அடுத்த 6 வருஷம் உங்க அப்பா நியமித்து கொடுத்த சம்பளத்தை தான் அவன் எடுத்தான். ஒரு ஆட்டை கூட எக்ஸ்ட்ரா அவன் எடுத்ததில்லை. அந்த லாபானுடைய ஆட்டில் ஏதாவது காணாம போச்சு, துஷ்டமிருகம் அடிச்சுன்னா இவன் ஆட்டிலேருந்து ஈடு கொடுத்துருக்கான். ஆனால் அவன் பேசுகிற பேச்சு எங்கள் அப்பாவுக்குள்ளதெல்லாம் இவன் என்ன செஞ்சிட்டான்? எடுத்துட்டான். அவனுடைய உழைப்பு அங்கே பேசப்படவில்லை. சிலருக்கு இப்படிதான், உத்தமமா உழைச்சிட்டு கடைசியில் கெட்ட பெயர், வீண் பழி, மோசமான வார்த்தைகள் கேட்கின்ற சங்கடங்கள். ஒரு உண்மையற்றவனாய் உழைத்தவன்லாம் நல்லா இருக்கிறான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணுவான், எதுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவான், அவனுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. உண்மையா உழைச்சி உத்தமமா நிற்கிறவனுக்கு அடுத்தவனுடைய எரிச்சல் வருகிறது, எரிச்சல் வருகிறது. அது மட்டுமா, சரி இவனை ஏதோ தெரியாம பசங்க பேசிட்டு போறான் என்று நினைத்தா லாபான் முகத்தை அவன் பார்க்கிறான், அது வேறுபட்டு இருக்கிறது. அது அவனுக்கு கஷ்டமானதா இருக்கும். 20 வருஷம் இவர் வீட்டில் நான் இருக்கிறேன், ஆனா இப்போ அவர் முகமே கோணலா இருக்கு. அப்ப இந்த பசங்க சொல்றது அவர் நம்புறார். நம்ம ஏதோ அவர்கிட்ட வந்து அவருக்கு எதை எடுத்துட்டோன்னு அவரும் நினைக்கிறார். இது அவனுக்கு மிகுந்த மன நெருக்கத்தை கொடுத்திருக்கும். பொதுவாக அப்படிதான், சிலருடைய முகம் வித்தியாசப்படும் பொழுது நமக்கு அதுல மிகுந்த மன நெருக்கம் உண்டாகும். அது எல்லாரும் அனுபவித்திருப்பீர்கள் ஒவ்வொரு கட்டத்திலே. அந்த வேதனையும் அவனுடைய அந்த இருளின் காலத்து கடைசி கட்டத்திலே அவன் வந்து அனுபவிக்கிறான். இது போலையும் சிலர் அனுபவித்து கொண்டிருக்கலாம். சொந்த வீட்டுக்குள்ளே மாமனார் மாமியார் மைத்துனர்கள், சொந்த இடத்துல தாய் மகளுக்கே பிரச்சனை வருது, தகப்பன் பிள்ளைக்கே பிரச்சனை வருது, வேலை ஸ்தலங்களில் உடன் ஊழியர்களுக்குள் வருகிறது, சபையிலே விசுவாசிகளுக்குள் வருகிறது. சில சமயம் அப்பெல்லாம் ஒரு மன நெருக்கம் உண்டாகுது. அந்த முக பாவனையை பார்க்கும் போதே இப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறவளா இருந்தாலும் அதுவும் ஒரு இருண்ட காலத்தின் ஒரு காரியம்தான். அதுக்கும் கர்த்தர் ஒரு உதயத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அந்த முகத்தை சரி பண்ணத்தக்கதாய் தேவன் ஒரு கிரியை செய்வார். உன் உள்ளத்தின் நெருக்கத்தையும் எடுத்து போடத்தக்கதாய் கர்த்தர் ஒரு கிரியை செய்வார். அல்லேலூயா. உறவுகளின் பாதிப்பு மற்ற பாதிப்புகளை விட அதிக தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடியது. அதுவும் இந்த இருண்ட காலங்களில் எல்லாருக்கும் வருகிறது தான். ஆனால் கர்த்தர் அதிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தருவார். கடைசியா பாருங்க, ஆண்டவரே சொன்னார் போயிரு, இங்கே நீ இருக்க வேண்டாம். மனைவிமாரும் சொன்னா போயிடுவோம், இவர்கிட்ட நீ இருக்க வேண்டாம் சொல்லி, ஆனா விடமாட்டார்னு தெரியும். அவர் நாடுகளுக்கு மயிர் கத்திரிக்க போயிருக்கிற நாள் பார்த்து இவன் சொல்லாம கொள்ளாம புறப்பட்டுட்டான். விட்டார்ல, 7 நாளா விரட்டி வாரார், கண்டுபிடிச்சிட்டார். ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவர் எச்சரித்தார், தீமை செஞ்சாதே அப்படின்னு. அங்கே வந்தோம்,
கடைசியில் பாருங்கள், அவன் கண்டுபிடித்தான், பேச்சு வார்த்தைகள் நடந்தது. அப்பவும் கேட்குறா, ஏன் திருட்டளவா ஓடி வந்த? அவனுக்கு கடைசியில் கிடைக்கிற பட்டத்தை பாருங்க, எங்கள் அப்பாவுக்குள்ளதெல்லாம் எடுத்துட்டான் அப்படின்னு ஒரு பேச்சு. அடுத்து திருட்டளவா ஓடி வந்தான். என்னத்தையா திருட்டிட்டு வந்தான்? அப்போ ஒரு பாயிண்டை போட்டார், எனக்கு ஒரு தெய்வத்தை காணல, எனக்கு ஒரு தெய்வத்தை காணல. ராகேல்னால வந்த சோதனை. ஆனால் அதை கண்டுபிடிக்கல லாபான். கண்டுபிடிக்காத உடனே யாக்கோவுக்கு அடுத்து கொஞ்சம் ரைஸ் ஆகி பேசினான். யாக்கோப் எப்படியும் அங்கிருந்து புறப்பட்டு வந்தான். கடைசியாக பாருங்கள், அந்த 20 வருடம் பதானாராமலை முடித்து, சீரியா தேசத்திலே முடித்து, அவனுடைய கானான் தேசத்திற்கு அவன் வரும் பொழுது ஏசாவுக்கு வெகுமதி அனுப்ப போய், அந்த ஏசா நான் உன்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி 400 பேரோடு வருகிறேன் சொல்லி பெரிய பதட்டத்தையும் பயத்தையும் கலக்கத்தையும் யாக்கோபுக்கு உண்டாக்கி விட்டான். பெரிய திகில், பெரிய பயம், கலக்கம் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த புலிக்கிட்ட இருந்து தப்பி இப்போ எதில் மாட்டினேன் உங்களுக்கு தெரியாதா? அது புலிகிட்ட தப்பி கிளிகிட்ட மாட்டினேன்னு சொல்லுவார்கள். புலிகிட்ட தப்பி கிளிகிட்ட மாட்டினேன். கிளின்னா பயம். லாபான் ஒரு புலி, அவங்கிட்ட மாட்டி இப்போ அவங்கிட்ட இருந்து விடுதலை பெற்று ஏசாவி நிமித்தம் வந்த கிளிக்கு ஒரு அளவே இல்லை. பயந்து நடுங்கி அவன் 2 கூறா பிரிச்சுட்டான். தன் குடும்பத்தையும் ஆட்டு மந்தை எல்லாம் 2 கூறா பிரிச்சு, ஒன்று அடித்தாலும் ஒன்று தப்பட்டுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு ராத்திரி முழுதும் கர்த்தரிடத்திலே தனிமையிலே மன்றாடுகிறான். கர்த்தர் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் காலை பிடிச்சுக்கிட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். அவர் உன் பேர் என்னன்னு கேட்டார். யாக்கோபு. நான் ஒரு ஏமாத்துக்காரன் ஐயா. இனி நீ ஏமாத்துக்காரன் அல்ல, நீ இஸ்ரவேல் தேவனுடைய பிரபு என்று சொல்லி அவன் மேல ஆண்டவர் அவன் மேல் கை வச்சு ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அப்போ அண்ணனுக்கு ஆசீர்வாதம், அப்பாவுக்கு ஆசீர்வாதம், இப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் இதையும் பெற்றுக்கொண்டான். அன்றைக்கு அதிகாலையில் அவன் நடந்து வரும் பொழுதுதான், பெனியேலை கடந்து வரும் பொழுது சூரியன் உதயமாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்போ அவன் தேவனோடு ஒப்புரவாகி அவன் தன்னுடைய குறையை உணர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டானோ, அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை நன்றா இருந்தது. அண்ணனுடைய சேஷ்டபுத்திர பாகம் கிடைச்சது, அப்பா ஆசீர்வதித்த ஆசீர்வாதமும் கிடைத்தது, இந்த தேவ ஆசீர்வாதமும் நிறைவாய் கிடைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது நடந்த உடனே அவன் வர்றான். ஏசா வந்த உடனே அவன் தூரத்தில் வர கண்டோடனே இவர் 2ஆ பிரித்தவர் இப்போ 4ஆ பிரிக்கிறார். அடுத்தது என்ன பயம்னு பாருங்களேன். அடுத்து 4ஆ பிரிக்கிறார். முதல்ல வேலைக்காரிகளுடைய குடும்பங்கள் நிக்கட்டு, அடித்தா அதுக போட்டு முதல்ல. அடுத்தது லேயாள் குடும்பம் நிக்கட்டு. அடுத்த அடி ஸ்ட்ராங்காக கொஞ்சம் கூட இன்டீரியராக வந்து அடிச்சிட்டோம்னா என்ன செய்யிட்டு போட்டோம், அதை அடிச்சுட்டு போட்டு. அதுக்கு அடுத்தது ராகேலையும் யோசேப்பையும் நிறுத்துறான். எப்படியாவது கடைசி கட்டத்தில் பாதுகாக்கப்படட்டும். 4ஆவது இவன் எல்லாத்துக்கும் முன்னணியில் போகிறான். இதோ என்ன அடியும்னு சொல்ல மாதிரி அவன் ஃப்ரெண்டில் போகிறான். கர்த்தர் கிருபையினாலே ஏசா இவனை கட்டி பிடித்தான். அவர்கள் அன்பாக சகோதரர்களாக இருந்தார்கள். அவர்கள் மாறி மாறி தாக்கவில்லை, நல்ல சந்தோஷமாய் மாறிவிட்டார்கள். அல்லேலூயா. இப்படி இவனுடைய வாழ்வில் அந்த உதயம் ஆரம்பித்தது. இன்றைக்கு நான் சொன்ன பல்வேறு காரியங்களை தொட்டு சொன்னேன். எதிலே ஒரு வேதனையோடு, கசப்போடு, கஷ்டத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களோ, இன்று பயப்படாதிருங்கள். கர்த்தர் இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு நன்மையை குறித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இருண்ட காலத்துக்கு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த சூரிய உதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவாராக. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஒரு அடி பாடி நாம் ஜெபிக்க போறோம். யாக்கோபின் தேவன் நம் தேவன் என்கிற பாடல்ல ஒரு அடி பாடுங்கள். பாடி எல்லாரும் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக எந்த வார்த்தை வந்ததோ அதை எடுத்து தேவனிடத்தில் பேசி ஜெபியுங்கள். கர்த்தர் அங்கே இருக்கிற இருளை மாற்றுவாராக, வெளிச்சத்துக்குள் உங்களை கொண்டு வருவாராக. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்து
வார்த்தைகளை புரிந்து இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அப்படியே பாடி என்னை விட்டு விலகவில்லை, சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். என்றைக்கோ தந்த வாக்குத்தத்தம் அது முடிந்து போகாது, அது நடவாமல் போகாது. 20 வருடங்கள் ஆனாலும் கர்த்தரதை அவனுக்கு நிறைவேற்றினார், உங்களுக்கும் செய்வார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவாரே. விசுவாசத்தோடு யாக்கோபின் தேவன், அந்த யாக்கோபின் தேவன் இன்று என்னுடைய தேவன். எனக்கென்றும் துணையாவரே. அவனுக்கு என்ன செஞ்சாரோ அதை விட மேலா எனக்கு இன்றைக்கு செய்வார். என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமை இல்லை. முதல் நாள் தொடங்கி அவன் தனிமையை மாற்றும்படி சொப்பனம் கொடுத்து தூதர்களை அனுப்பி கொடுத்து தாமே வெளிப்பட்டு நடத்தின யாக்கோபின் தேவன் உன்னையும் நடத்துவார். பரலோக அப்பா வீட்டில் போய் சேரும் வரை நம்மை நடத்துகிறவர். சொல்லுங்க, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையாவரே. மனுஷன் மேல் சாரவில்லை, செய்கின்ற பணியின் மேல் சாரவில்லை, யாக்கோபின் தேவன் மேல் சார்ந்திருக்கிறேன். அவரே எனக்கு துணை, எனக்கென்றும் துணையாவரே. என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன். எல்லாரும் சொல்லுவோம், 20 ஆண்டுகள் அஸ்தமன காலத்திலும் யாக்கோபை கைவிடாமல் நடத்தி வந்தவர், உதயத்தை அவனுக்கு தந்தவர், எனக்கும் ஒரு சந்தோஷ காலத்தை, வெளிச்சத்தின் காலத்தை தருகிறார். அதை விசுவாசித்து உங்கள் வேலையிலே, வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஆமென், ஆவிக்குரிய ஜீவியத்திலே, எல்லா விஷயத்திலும் ஒரு புது பிரகாசம் வருவதாக ஆவியானவர் இன்று உள்ளங்களை பிரகாசம் ஆக்குவாராக. ஆமென். இருள் எல்லாம் மாறி போவதாக. வெளியே இருள் சூழ்ந்தது உண்மைதான், ஆனால் என் ஆத்துமாவில் சூழ்ந்த அந்தகாரம் அதுதான் எனக்கு தோல்வியை கொண்டு வருகிறது. அந்த அந்தகாரம் இப்பொழுது நீங்கி போகட்டும். எனக்குள்ளே இருக்கிற இருள் இப்பொழுது அகன்று போகட்டும். எனக்கு புறம்பே இருக்கிற இருளையும் அகற்றி என்னை வெளிச்சத்திலே கர்த்தர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியை பெற்ற மக்கள் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற இருளை அகற்றுவாராக. நம்மை சூழ்ந்து நிற்கிற இருளையும் அகற்றுவாராக. யாக்கோபுக்கு பெனியலை அவன் கடந்து சென்ற பொழுது ஆமென், சூரியன் உதயமாயிற்று. அதை வேத வசனம் பதிவு செய்திருக்கிறது. இன்றைக்கு உனக்கும் ஒரு சூரியன் உதயமாகட்டும், உனக்கும் ஒரு சூரியன் உதயமாகட்டும். உலப கத்துர பலபரப சந்துன மௌதல கபலப ஷலபௌரியா ரிஃபந்தர பௌதர ஷிகல பௌதர சந்துன மௌதல கபலப ஷிலப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உள்ளத்தின்
பயங்களை மாற்றும், உள்ளத்தின் கலக்கங்களை மாற்றும், ஏமாற்றத்தினால் உண்டான வேதனைகளை மாற்றும், வஞ்சிக்கப்பட்டதனால் உண்டான மன வருத்தங்களை மாற்றும். எல்லாவற்றிலும் யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாய், ஜெயம் எடுக்கத்தக்கதாய், ஆமென், இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஒவ்வொருவரையும் பொழுது திடப்படுத்தும். ஒவ்வொரு உள்ளங்களில் ஆவியின் பிரகாசத்தை தாரும், ஆவியின் பிரகாசத்தை இரட்டிப்பாய் தாரும். உலபா சந்தரா துனா ஹத்துரா ஷிபாலா துனா ஹத்துலியா ரிகந்தரா பௌஷலா துனமா ஷிலப கபௌரியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக அதை செய்வார், கர்த்தர் எனக்காக அதை செய்வார். அந்த விசுவாசத்தோடு நாம் புறப்பட போகிறோம். கர்த்தர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள், விட்டு கொடுத்து விடாதிருங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்தவர், சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலம் பேசினவர், ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டார். ஹல்லேலூயா. கிருபை செய்வாராக. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். உங்க கிருபை எவ்வளவு பெரியது அப்பா. இந்த வேளையிலும் யாக்கோபின் வாழ்வில் ஒரு இருண்ட காலம் வந்தது. ஆனால் அந்த இருண்ட காலம் தொடர விடாமல் அவன் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தின் காலத்தை கொடுத்தீரப்பா. அதே போல இன்றும் பிள்ளைகள் ஒவ்வொருவர் எந்த காரியத்தில் ஒரு இருண்ட காலத்தில் வந்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரை சந்தியும் தகப்பனே. அப்பா, பொருளாதாரத்திலே, அப்பா வேலை ஸ்தலத்திலே, ஆண்டவரே வாழ்க்கை உறவுகளுக்குள்ளே அல்லது கர்த்தரோடு உள்ள அந்த உறவுக்குள்ளே எதிலே ஒரு இருள் சூழ்ந்து நிற்கிறதோ அந்த இருளையும் இருளின் கிரியைகளையும் அகற்றி, அந்த அந்தகாரத்தை உண்டாக்குற பிசாசின் கிரியைகளை, அந்த அந்தகாரத்தில் எங்கள் உள்ளத்துக்குள் இருளை கொண்டு வர எத்தனிக்கிற பிசாசின் கிரியைகளை நீர் அழித்து மாற்றி எங்கள் உள்ளங்களை பிரகாசிப்பித்து எங்கள் வாழ்க்கைகளையும் ஒளியிலே நடத்துவீராக, ஒவ்வொருவரையும் அப்படி நடத்துவீராக என்று உம் திருக்கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.